வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை நோக்கி வரும் பாமகவினரை பெருங்களத்தூரில் போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனை கண்டித்து பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், சொல்லுங்க, இப்போது அந்த போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க, விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. சென்னை கலைவாணர் அரங்கம் அருகே தமிழ்நாடு தேர்வாணையம் அருகில் இன்று பாமக சார்பில் வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு அந்த அரசு வேலைப்பணிகளை தர வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தி இன்னைக்கு போராட்டம் டிசம்பர் 1ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தார்கள். இதுக்காக தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் சென்னை நோக்கி ஏராளமான பாமக வந்து கொண்டிருக்கிறார். இன்று காலை முதல் பெருங்களத்தூர் வண்டிலூர் இறைநமன் கோயில் அருகே சென்னை எல்லைக்கு நுழையும் பகுதியில் போலீசார் அவர்களுக்கு அனுமதி மறுத்து அவர்களுடைய வாகனங்களை திருப்பி அனுப்பும் பணியில் ஈடுபட்டனர். முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே சென்னைக்குள் அனுமதிக்கப்படுவார்கள், மற்றவர்கள் திரும்பி செல்ல வேண்டும். இந்த நிலையில பாமகவினர் அந்த இறைநமன் கோயில் அருகே ஜிஎஸ்டி சாலையின் இரு பகுதியிலும் அமர்ந்து தற்போது தங்களை அனுமதிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலை பகுதியில் இரு பகுதியிலுமே முற்றிலுமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் இந்த பகுதியிலிருந்து ஏராளமான ஆயிரக்கணக்கான பாமக தற்போது குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது கோஷமிட்டு போலீஸ் எதிராக எங்களை அனுமதிக்க வேண்டும், எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராட்டம் நடத்த செல்கிறோம், எங்களை அனுமதிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கோஷமிட்டு தமிழக அரசு எதிரான கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த ஜிஎஸ்டி சாலை முழுவதுமாக முடங்கியுள்ளது. பெருங்களத்தூரில் வரும் வாகனங்கள் நெடுங்குன்றம் வழியாக திருப்பி விடப்படுகிறது. அதே போல வண்டலூரில் வரும் வாகனங்கள் அவுட்ரிங் ரோடில் திருப்பி விடப்பட்டாலும் இந்த சாலை போக்குவரத்து முற்றிலுமாக தற்போது முடங்கி இருக்கிறது. இதில் இந்த போராட்டத்தில் முக்கிய நபர்கள் யார் பங்கேற்பார்கள்? சென்னையில் டாக்டர் அன்புமணி தலைமையில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பாமக நீண்ட காலமாக திட்டமிட்டு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டும் இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பெறுவதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சென்னையில் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை அவர்கள் அறிவித்திருந்தார்கள். டிசம்பர் 1ஆம் தேதி இந்த போராட்டம் மிக பிரமாண்டமாக நடைபெறும் என்று திட்டமிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பாமக ஏற்பாடுகள் செய்து நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டு காட்சியில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. சென்னைக்குள் அவர்களை அனுமதிக்க மாட்டோம் என்பதற்காக அந்தந்த பகுதி தற்போது இந்த கோயில் அரியலூர், கடலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்கள் மாவட்ட செயலாளர் தலைமையில் தற்போது மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மீரா.